ஓகே. ஜூலை 9, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்து கரண்ட் இல்ல சரியா? ஒரு 12 மணி நேரமா கரண்ட் இல்ல. ஒருவேளை நான் பேசுறப்போ வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னா, கரண்ட் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னா வந்து ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. சரியா? திருப்பி சொல்றேன். ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இவன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். உன்னை பத்தி ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்து பார்த்துருப்போம். இவன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். இவன் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 1916 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா ஜூலை 1 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எங்க வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா கொல்கட்டால வச்சு வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன சொன்னேன்? ஜூலை 1, 1916 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா? அது எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போ வந்து 111 வருஷம் ஆச்சு. அதுக்காக இப்போ வந்து ஒரு செலிப்ரேஷன் ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எங்க வச்சு வந்து இங்க வந்து செலிப்ரேட் வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு சமிட் வந்து நடந்திருக்கும். நான் வச்சுக்கோங்க, அனிமல் டாக்ஸானமி சமிட் அப்படின்னு ஒரு சமிட் வந்து இதோட 4th எடிஷன் வந்து நடந்திருக்கும். திருப்பி சொல்றேன், அனிமல் டாக்ஸானமி சமிட்டோட 4th எடிஷன் வந்து நடந்திருக்கும். சரியா? அங்க வச்சுதான் வந்து இந்த செலிப்ரேஷன் வந்து பண்றாங்க. கேட்கலையா? ஓகே. இதோட 4th எடிஷன் வந்து நடந்திருக்குமா? இந்த சமிட் வந்து இனாகிரேட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம வந்து என்விரான்மெண்டல் மினிஸ்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, பூபேந்தர் யாதவ். அவர் தான் வந்து இந்த சமிட் வந்து இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சமிட்ல வச்சுதான் வந்து இது ஒரு 111வது ஃபவுண்டேஷனோட செலிப்ரேஷன் இவெண்ட்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த செலிப்ரேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சில பல விஷயத்த வந்து பப்ளிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அனிமல் டிஸ்கவரி 2025 சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், அனிமல் டிஸ்கவரி 2025. அது என்னடா அனிமல் டிஸ்கவரி 2025னா, இந்த 2025 காலகட்டத்துல மட்டும் புதுசா எத்தனை அனிமல் ஸ்பீசஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது சொல்றது. இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த 2025 மட்டும் இந்த ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா 483 அனிமல் ஸ்பீசஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். லைக் வந்து இது வரைக்கும் வந்து உலகத்துல கண்டுபிடிக்காத அனிமல் ஸ்பீசஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க ஒரு 483 ஸ்பீசஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதையும் தாண்டி ஆல்ரெடி வந்து உலகத்துல இருக்கும், ஆனா வந்து இந்தியால இருக்காது பாத்தீங்களா, அந்த மாதிரி எத்தனை ஸ்பீசஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து 226 ஸ்பீசஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் அங்க வந்து 483, இங்க வந்து ஒரு 226, மொத்தம் வந்து 709 ஸ்பீசஸ் வந்து 2025 மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பப்ளிஷர் வந்து விட்டுருப்பாங்க. அதையும் தாண்டி என்ன சொல்லியிருப்பாங்க வந்து ஓகேடா 2025 மட்டும் 709 ஸ்பீசஸ் சொல்லிட்ட, இது வரைக்கும் வந்து மொத்தமா வந்து எத்தனை ஸ்பீசஸ் வந்து இந்த ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து கண்டுபிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 1,05,953 ஸ்பீசஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இந்த வருஷம் எவ்வளவு சொன்னேன்? 709. அதுல வந்து அதிகமா வந்து எந்த ஊர்ல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து கேரளால வந்து கிட்டத்தட்ட வந்து 98 ஸ்பீசஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. 2வது வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கும், அடுத்து கர்நாடகா, அடுத்து வந்து ஆந்திரா வந்து இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வேற என்னத்த பப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து பலியோ இந்தியா போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல். சரியா? ஆக்சுவலா வந்து இந்த போர்ட்டல்ல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி உயிரினங்கள் வந்து வாழ்ந்திருக்கும் பாத்தீங்களா, ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்கள் அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி உயிரினத்தோட அது வாழ்ந்த தடயங்கள், லைக் வந்து எலும்பு, இல்லைன்னா வந்து அதோட தோல், பல்லு, இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஃபாசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எத்தனை தடயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து 5000 ஸ்பீசஸ்க்கு வந்து தடயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? இதையும் தாண்டி வந்து ஒரு ஹேக்கத்தான் நடந்திருக்கும். இது வந்து 111வது ஃபவுண்டேஷன் டேவா, அதனால வந்து இந்த ஹேக்கத்தானோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா 111. அதாவது இந்த ஹேக்கத்தான் வந்து மொத்தம் வந்து 111 ஹவர்ஸ் வந்து நடந்திருக்கும். சரியா? ஹேக்கத்தான் உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? இந்த ஹேக்கத்தான் வந்து எந்த ஐடியாவை பேஸ் பண்ணி வந்து நடத்திருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து 2 ஐடியாஸ். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பயாலஜிக்கல் கன்சர்வேஷன் அப்படின்ற ஒரு ஐடியாவும், 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரெடிஷனல் நாலேஜ். சரியா? இந்த 2 ஐடியாவை பேஸ் பண்ணி இந்த ஹேக்கத்தான் வந்து நடந்திருக்கும். மொத்தம் வந்து 111 ஹவர்ஸ் வந்து நடந்திருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. கடைசியா வந்து ஒரு 4 MOU சைன் பண்ணியிருப்பாங்க. ஒன்னு யாரு கூடன்னு கேட்டீங்கன்னா வந்து சென்டர் ஃபார் மரைன் லிவிங் ரிசோர்சஸ் அண்ட் ஈகாலஜி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கூட வந்து மரைன் பயோடைவர்சிட்டி ரிசர்ச்காகவும், அதே மாதிரி வந்து சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கூட வந்து மரைன் ஈகாலஜிக்காகவும், அதுக்கப்புறம் வந்து கல்யாணி யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும், அவங்க கூட வந்து இந்த ரிசர்ச்காகவும், அதுக்கப்புறம் வந்து 4வது MOU வந்து யார் கூட சைன் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து
ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கூட வந்து சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சிச்சா? ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியானா என்ன, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, அது எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்து 111 வருஷம் ஆச்சு. அதுக்காக வந்து ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எங்க வச்சு கண்டக்ட் பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து அனுவல் டாக்ஸானமி சமிட்டோட 4th எடிஷன் நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அங்க வச்சு சில பல விஷயத்த வந்து பப்ளிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க. கடைசியா இதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு வந்து எத்தனை ரீஜனல் சென்டர் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 16 ரீஜனல் சென்டர் வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சிடிசி, சரியா? அதாவது கரிக்குலம் டிசைன் கமிட்டின்னு சொல்லுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, இதுவும் ஒரு குரூப் தான். திருப்பி சொல்றேன், இதுவும் ஒரு குரூப் தான். இந்த குரூப்ல யார் இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த எஜுகேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் சேர்ந்து இருக்க ஒரு குரூப் தான் வந்து இந்த கரிக்குலம் டிசைன் கமிட்டி அப்படின்ற ஒரு குரூப், சரியா? ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இவங்களோட வேலையை நான் சொல்லிடுறேன். இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறாங்க பாத்தீங்களா, லைக் வந்து அவன் வந்து என்னத்த படிக்கணும், என்ன கரிக்குலத்தை வந்து ஃபாலோ வந்து பண்ணணும், எந்த சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கரிக்குலம் டிசைன் கமிட்டி. இவன் தான் வந்து லைக் வந்து ஒரு முடிவு எடுத்து சொல்லுவான். லைக் வந்து அவங்க என்ன படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கரிக்குலம் வந்து எதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும், எந்தெந்த சிலபஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணணும், இந்த விஷயத்த வந்து இவன் தான் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ரீசெண்டா தமிழ்நாட்டுல அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மாறி இருக்கும், சரியா? அதாவது டிவிகே அப்படின்ற ஒரு புதிய கட்சி வந்து ஆட்சி அமைச்சிருக்கும். அதனால என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த கரிக்குலம் டெவலப், அது பேர் என்ன, கரிக்குலம் டிசைன் கமிட்டில இருப்பாங்க பாத்தீங்களா, பழைய மெம்பர்ஸை தூக்கிட்டு புதுசா வந்து மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. அப்படி எத்தனை பேர் வந்து புதுசா வந்து வராங்க கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து இந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட் கமிட்டியை வந்து இப்போ வந்து ரீஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. எத்தனை நியூ மெம்பர்ஸ் வந்து வராங்க கேட்டீங்கன்னா 17 மெம்பர்ஸ், சரியா? அதாவது பழைய ஆள்லாம் தூக்கிட்டு 17 புதிய மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. அதுக்கு யாரை வந்து சேரா வந்து போட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா நம்ம மயில்சாமி அண்ணாதுரை இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து சேரா போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த 17 மெம்பர்ஸோட டென்யூர் வந்து எத்தனை வருஷம் கேட்டீங்கன்னா 3 வருஷம் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வழங்குச்சா? சிடிசின்னா என்ன, இப்போ வந்து அதை வந்து ரீஃபார்ம் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து புதுசா வந்து யாரை வந்து சேர் பண்ணிருக்காங்க, பழைய சேர் யாருன்னு பாத்துக்காங்க, டாக்டர் சுல்தான் அகமது அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு இப்ப வந்து மயில்சாமி அண்ணாதுரை வந்து வராங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே, இந்த மயில்சாமி அண்ணாதுரையை பத்தி போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இவர் வந்து இஸ்ரோல வந்து கிட்டத்தட்ட வந்து 36 வருஷம் வந்து வேலை பார்த்திருப்பார், சரியா? முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம சந்திராயன் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, 2008 வந்து சந்திராயன் ஒண்ணு வந்து விண்ணுக்கு வந்து அனுப்பியிருப்போம், சரியா? அதுல வந்து இவர் தான் வந்து ப்ராஜெக்ட் டைரக்டரா வந்து இருந்திருப்பாங்க. அதையும் தாண்டி வந்து இந்த மங்கள்யான் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து மிஷின் டைரக்டராகவும் இருந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. கடைசியா வந்து 2015 18 முடியும் வந்து இந்த இஸ்ரோவோட சேட்டலைட் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கும், சரியா? அதுல வந்து டைரக்டரா வந்து இருந்திருப்பாங்க. கரண்டா வந்து எங்க இருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட வைஸ் பிரசிடென்டா வந்து இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா மத்தவங்களுக்குலாம்? இவர் வந்து செல்லமா வந்து மூன் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, அதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இருக்கு? ஓகே, அவ்வளவுதான் இருக்கும், சரியா? அடுத்து மூணாவது நியூஸ் வந்து இந்த கோஆபரேட்டிவ், அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டியை பத்தி பேசியிருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் அது என்னடா கோஆபரேட்டிவ்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன கதை தான். இப்போ வந்து ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊர்ல வந்து ஒரு 50, எப்படி இருக்கலாம், ஒரு 50 விவசாயிகள் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா வச்சுக்கோங்க, ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து ஒரு 50 ஃபார்மர்ஸ் வந்து இருக்காங்க. உங்க எல்லாருமே சேர்ந்து, நல்லா வச்சுக்கோங்க, உங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனை வந்து செயல்படுவாங்க. லைக் எப்படி சொல்றது, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது ஒரு பிசினஸ் வந்து ஓன் பண்ணி அவங்களுக்குள்ளே வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அதுல வர ப்ராஃபிட்டை வந்து அவங்களுக்குள்ளே வந்து பிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களதான் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிச்சா? தனித்தனியா பிசினஸ் பண்ணாம அவங்க அந்த 50 பேரும் சேர்ந்து ஒரே ஆர்கனைசேஷன் வந்து செயல்படுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, சூப்பர். இப்போ வந்து இந்த நியூஸ்க்குள்ள வந்து வாங்கினேன். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த மாதிரி நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அந்த மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2000 நான் வச்சுக்கோங்க, 2000 நம்மளோட ஒரு ஃபார்மர் கோஆபரேட்டிவ் ஒன்று இருக்கும். அதோட பேர் பார்த்துக்கோங்க, இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, சரியா? இந்த ஃபார்மர் கோஆபரேட்டிவும் ஜப்பானை சேர்ந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருப்பாங்க, டோக்கியோ மரைன் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருப்பாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா 2000 வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்ன முடி வந்து நல்லா வந்து எப்படி சொல்றது, நல்லா வந்து போய்கிட்டு இருக்கு, சரியா? அதாவது சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் ஆகிட்டு இருக்கு.
அதை பேஸ் பண்ணி இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா 2000 எப்படி ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி வந்து இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி எல்லாம் சேர்ந்து இப்ப வந்து கோஆபரேட்டிவ் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்றதுதான் விஷயம். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து மினிஸ்டர் ஆஃப் கோஆபரேஷன் பாத்தீங்கன்னா அதோட 5வது ஃபவுண்டேஷன் டே வந்து நடந்திருக்கும். எங்க வச்சு வந்து கொண்டாடி இருப்பாங்க கேட்டீங்கன்னா நியூ டெல்லியில பாரத் மண்டபம் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு அப்சர்வ் வந்து பண்ணிருப்பாங்க. சரியா? அந்த ஈவெண்ட்ல வச்சு என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா கோஆபரேட்டிவ் மினிஸ்டர் யாரு? அமித்ஷா தானே. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம கொண்டு வந்தோம், அதே மாதிரி வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி வந்து பிளான் வந்து போட்டிருப்பாங்க. புரிஞ்சுச்சா நான் சொன்னது? என்னது 1 to 4? என்னது 1 to? சந்திராயன் 1. இந்த 2008, 19, 23, 28. சரியா? அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓகேவா? இப்ப வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கொண்டு வரதுக்கு வந்து பிளான் வந்து போட்டிருப்பாங்க. இதையும் தாண்டி என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம வந்து பாரத் டாக்ஸி வந்து படிச்சிருப்போம் பார்த்தீங்களா? சில பல விஷயங்கள்லாம் நம்ம கோஆபரேட்டிவ்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணிருக்கோம் அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பாரத் டாக்ஸி இருக்கு பாத்தீங்களா? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இந்த பாரத் டாக்ஸி இருக்கு பாத்தீங்களா? இதே நம்ம வந்து ரீசெண்டா வந்து படிச்சிருப்போம். இந்த ஓலா, ஊபர் இந்த டாக்ஸிக்கு வந்து மாறுதலா ஒரு டாக்ஸி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து பாரத் டாக்ஸி அப்படின்ற ஒரு விஷயம். ரீசெண்டா என்ன படிச்சிருப்போம்? இதை வந்து ஆல்ரெடி வந்து டிசம்பர் மாசம் வந்து டெல்லியில வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ரீசெண்டா வந்து குஜராத்ல இந்த காந்தி நகர் அப்படின்ற ஒரு இடத்துல காந்தி நகர் இதையும் தாண்டி வந்து ஒரு 14 ஊருக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்களா? அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. நாங்க வந்து இந்த மாதிரி வந்து பாரத் டாக்ஸி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்கோம். இது வந்து இப்போதைக்கு வந்து டெல்லி, குஜராத், லக்னோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இருக்கு. இதை வந்து அடுத்த 2 வருஷத்துல இன்னும் வந்து ஒரு 500 சிட்டிஸ்க்கு வந்து கொண்டு வந்துரும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இது வரைக்கும் இந்த பாரத் டாக்ஸில எத்தனை டிரைவர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து 0.63 மில்லியன் வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து 3.58 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த அரிசி, கோதுமை இதெல்லாம் வந்து சேர்த்து வந்து வைப்பாங்க பாத்தீங்களா குடோன்ஸ். அந்த மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 135 குடோன்ஸ் வந்து கட்டியிருப்பாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா வந்து இன்னமும் ஒரு 85 குடோன்ஸ்க்கு வந்து இனாகிரேட் வந்து பண்ணியிருக்கோம். அதையும் தாண்டி வந்து கிரெயின் ஸ்டோரேஜ் குடோன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? அது வந்து ஒரு 47 குடோன்ஸ் வந்து நாங்க வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியா வந்து ஒரு எம்ஓவி பத்தி பேசியிருப்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம பாரதிய பீச் சகாகரி சமிதி லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அவங்க 2 பேரும் வந்து இந்த சீட் இந்த விதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருப்பாங்க. இதையும் தாண்டி என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு பைலான்னு சொல்லுவாங்க. அது என்னடா பைலான்னு கேட்டீங்கன்னா வந்து ரூல்ஸ். திருப்பி சொல்றேன், பைலான்றது வந்து ரூல்ஸ். இந்த மாதிரி வந்து டைரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து சில ரூல்ஸ் வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? வேற என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பேக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஒரு 50,000 பேக்ஸ் வந்து பேக்ஸா வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிருப்பாங்க. வழங்குச்சா நான் சொன்னதெல்லாம்? புரிஞ்சுச்சா யாருக்காச்சும்? நீங்க போடுறீங்க பாத்தீங்களா? போறப்ப கீழே வந்து ஹேஷ்டேக் வந்து போடணும். அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும் அடுத்த வாட்டி சர்ச் பண்றப்ப. ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நியூஸ் போயிடலாம். அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட். சரியா? இதை பத்தி நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். அது என்னடா பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஏரியா. நல்லா வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு ஏரியா. எந்த மாதிரி ஏரியான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரேர் பிளான்ஸோ ஒரு ரேர் அனிமல்ஸோ இல்லைன்னா வந்து இம்பார்ட்டன்டான வந்து ஜெனட்டிக் ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி கிடைக்கிற ஒரு ஏரியா. நல்லா வச்சுக்கோங்க, ஒரு ரேர் பிளான்ஸோ ஒரு ரேர் அனிமல்ஸோ இல்லைன்னா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்கும் பாத்தீங்களா? அந்த ஏரியாவை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சைட்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியா வந்து ஆட் பண்றாங்க பாத்தீங்களா? எந்த சைட்ல வந்து ஆட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு ஒரு சைட்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு ஏரியாவை பாதுகாக்கணும், அதுல இருந்து முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்கு, அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சைட்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட் பண்ற ஒரு சைட் தான் வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு மாதிரி சொன்னேன். அதுக்காச்சும் புரியலையா?
ஓகே. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு ஏரியாவை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எந்த ஏரியாவை ஆட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அசாம்ல சோனித்பூர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவோட பேர் பார்த்துக்கோங்க பாஜூலி அப்படின்றது அந்த ஏரியாவோட பேர். சரியா? அந்த ஏரியாவை இப்போ வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ல வந்து ஆட் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேடா? ஆட் பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டு எதனால ஆட் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அங்க வந்து ஒரு அரிசி இருக்கும். சரியா? அந்த அரிசியோட பேர் பார்த்துக்கோங்க ஒராசா ருஃபி போகன் அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த அரிசியோட பேர். சரியா? ஆக்சுவலா வந்து இதை வந்து ஒயில்ட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரேரான அரிசி. சரியா? இதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ வந்து இதை வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து 2022 வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டோட பேர் பார்த்துக்கோங்க இன்சித்து கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வைல்ட் ரைஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். சரியா? இங்க வச்சு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அஸ்ஸாம்ல இந்த சோனித்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வச்சு வந்து கண்டக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து யார் யார் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஐசிஏஆரோட நேஷனல் பியூரி ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்சஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அஸ்ஸாம் ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டு அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான ஃபண்ட் உதவி வந்து யார் கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நேஷனல் ரெயின்ஃபர்ட் ஏரியா அத்தாரிட்டி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதுக்கான ஃபண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த ஒயில்ட் ரைஸ்ன்னு சொன்னீங்கன்னா அந்த ரைஸை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து சில ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க பண்ண ப்ராஜெக்ட்னாலதான் வந்து இப்போ வந்து இந்த பாஜூலி அப்படின்ற ஒரு ஏரியா வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ல வந்து ஆட் பண்றாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சுதானே? பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்னா என்ன, இப்போ எந்த சைட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, எதனால ஆட் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2022 ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. யார் யாரு பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஃபண்ட் வந்து யார் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணாங்க, அதனாலதான் வந்து இப்போ வந்து இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா? ஓகே. இதையும் தாண்டி வேற என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ எப்படி வந்து இந்த பார்ஜூலி அப்படின்னு ஒரு சைட் வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ல வந்து அசாம்ல வந்து இருக்கோ, இதே மாதிரி வந்து மஜூலி அண்ட் அஜாம் அதோட பேர் பார்த்துக்கோங்க. அந்த ஒரு சைட்டும் ஆல்ரெடி வந்து அசாம்ல வந்து ஒரு சைட் இருக்கும். அதுவும் வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ல வந்து இருக்கு அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? அது எதை பாதுகாக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு டெட்டைல் இருக்கும். பிளாக் சாஃப்ட் ஷெல் அப்படின்னு ஒரு டெட்டைல் இருக்கும். அதை வந்து பாதுகாக்கிற அந்த இடம் அந்த இடத்துல வந்து அந்த டெட்டைல் வந்து அதிகமா வந்து இருக்கும். அந்த இடத்த வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. ஓகேவா? வேற எதுவும் அதுல இருக்குது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா சயின்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. திருப்பி சொல்றேன். சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா சயின்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்னா ரிசர்ச் சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். கரெக்டா சொல்லணும் வந்து இந்த ஆயுர்வேதா ரிசர்ச் எல்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதாவது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆயுர்வேதா ரிசர்ச் எல்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து த சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா சயின்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? உங்க எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1978 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயுர்வேதா ரிசர்ச் வந்து பண்றதுதான் வந்து இவனோட வேலை. இப்ப என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இவன் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா சயின்ஸ் இருப்பான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு மூணு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா? எதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த ஆயுர்வேதா ரிசர்ச் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும். சரியா? ஆயுர்வேதா சம்பந்தப்பட்ட எஜுகேஷனையும் இம்ப்ரூவ் வந்து பண்ணணும். அதுக்கான டிஜிட்டல் ஆக்சஸ் வந்து கிடைக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 3 இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு புக். சரியா? ரிசர்ச் மெத்தட் அதோட பேர் பார்த்துக்கோங்க எங்க இருக்கு, ரிசர்ச் மெத்தடாலஜி டெக்ஸ்ட் புக் அப்படின்னு ஒரு புக்கை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. திருப்பி சொல்றேன், மொத்தம் வந்து ஒரு 3 இனிஷியேட்டிவ். அதுல முதல் இனிஷியேட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிசர்ச் மெத்தடாலஜி டெக்ஸ்ட் புக் அப்படின்னு ஒரு புக்கை வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. எதுக்காக அந்த புக்கை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து எப்படிலாம் வந்து ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணணும், எப்படிலாம் வந்து இந்த ரிசர்ச் வந்து பண்ணணும், டேட்டா வந்து எங்க இருந்தா எடுக்கணும், அதை எப்படி அனலிசிஸ் வந்து பண்ணணும், அந்த அனலிசிஸ் பண்ண டேட்டாவை எப்படி வந்து ரிப்போர்ட்டரா வந்து கன்வெர்ட் பண்ணணும், அதாவது ஒரு ரிப்போர்ட்டா வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு புக் வந்து இருக்கும். அந்த புக்கை வந்து இப்போ வந்து லான்ச் வந்து பண்றாங்க. இது ஒரு இனிஷியேட்டிவ். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ப்ரோக்ராமு. அந்த ப்ரோக்ராமோட பேர் பார்த்தாங்க சிசிஆர்ஏஎஸோட பிரயாத்னா பிரயாத்னா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் எதுக்காக கேட்டீங்கன்னா வந்து 2 பேருக்காக. இந்த பிஜி படிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஆயுர்வேத சம்பந்தப்பட்ட பிஜி கோர்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காகவும் பிஹெச்டி பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா,
அவங்களுக்காகவும் ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராமோட முக்கியமான கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இந்த சயின்டிபிக் பேப்பர் எல்லாம் எழுதுற மாதிரி இருக்கும். இந்த பிஹெச்டி படிக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த சயின்டிபிக் பேப்பர் எல்லாம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அதை எப்படி எழுதலாம், எப்படி பப்ளிஷ் வந்து பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. இது 2வது இனிஷியேட்டிவ். 3வது இனிஷியேட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு டேஷ்போர்டு வந்து ஒரு டேஷ்போர்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. நான் ஏன் இப்ப கத்துறேன், கேக்குதா? என்ன பிரச்சனைனா, கரண்ட் இருந்துச்சுன்னா ஃபேன் ஓடும், ஃபேன் ஓடுச்சுன்னா வெளியே கேட்காது. ஓகே, இந்த 3 இனிஷியேட்டிவ் சொன்னீங்கன்னா எங்க வச்சு கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இவனோட 5வது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கும். எங்க வச்சு நான் வந்து நியூ டெல்லியில வச்சு நடந்திருக்கும். அதுக்கு வந்து யார் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷோட செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, வைத்திய ராஜேஷ் அப்படின்னு ஒருத்தவங்க. அவங்க தான் வந்து இதை வந்து ஷேர் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் விஷயம். கேக்குதா இல்லையா? கேக்குது தானே? சீக்கிரட்னா என்ன, கேக்குது தானே? சொல்றேன். ஆக்சுவலா வந்து இந்த 3 இனிஷியேட்டிவ் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்க வச்சு லான்ச் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அவனோட 5வது எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் நடந்திருக்கும் நியூ டெல்லியில. அங்க வச்சு தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த மீட்டிங் வந்து யார் ஷேர் பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த நம்மளோட ஆயுஷோட செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷோட செக்ரட்டரி வைத்திய ராஜேஷ் அப்படின்னு ஒருத்தவங்க. அவங்க தான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். இதையும் தாண்டி என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சில பல விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சர்டிபிகேட், சரியா, இந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட், அதே மாதிரி வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஃபார் லேப் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட், சரியா. இந்த மாதிரி வந்து ஒரு 21 சர்டிபிகேட் வந்து எங்களோட ஆயுஷ்க்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அதையும் தாண்டி வந்து ஆயுஷ் திக்ஷா அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க. அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுச்சுதாங்க நான் சொன்ன விஷயம்லாம்? ஒரு மாதிரி ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆர்பிஐல வந்து ஒருத்தவங்களை வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா வந்து போட்டிருப்பாங்க. யாரை போட்டிருக்காங்க பாத்துங்க, ரவிசங்கர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க, சரியா. அவங்க வந்து ஆல்ரெடி வந்து எங்க இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா ஆர்பிஐல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், சரியா. டிஎஸ்ஐஎம் சொல்லுவாங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுல வந்து அட்வைசர் இன்சார்ஜா வந்து இருந்திருப்பாரு முன்னாடி, சரியா. அவரை தூக்கிட்டு வந்து இப்போ வந்து ஆர்பிஐல வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா வந்து போட்டிருக்காங்க. என்ன சிறப்பு அம்சம்னா இந்த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா வந்து போட்டிருக்காங்க பாத்தீங்களா, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போட்டிருக்காருன்னா ஒரு ஆல்ரெடி வந்து அது பேர் என்னங்க, அட்வைசர் இன்சார்ஜா வந்து இருந்திருப்பாங்க பாத்தீங்களா ஒரு டிபார்ட்மெண்ட், அதே டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி நான் சொல்லிடுறேன். இது வந்து ஆர்பிஐல இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வந்து இந்த டிஎஸ்ஐஎம் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட். முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எக்கனாமி சம்பந்தப்பட்ட டேட்டா இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்றது, சர்வே வந்து சர்வே வந்து கண்டக்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க வந்து பண்ணுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து இவரை வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதே மாதிரி வந்து இவர் வந்து ஆல்ரெடி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து சர்வ் பண்ணியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா வந்து மைக்ரோ எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் பாலிசி இஷ்யூ அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதுலயும் டேட்டா ட்ரிவன் மானிட்டரி அண்ட் பினான்சியல் பாலிசி மேக்கிங் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதுலயும் ஆர்பிஐயோட புல்லட்டின் எடிட்டோரியல் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கும். அதுலயும் வந்து ஆல்ரெடி வந்து இவர் வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா? வணங்குச்சா? சிம்பிளான விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து செப்டம்பர் மாசம், அதனால வச்சுக்கோங்க, செப்டம்பர் 2025 ஆர்பிஐ வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. திருப்பி சொல்றேன், செப்டம்பர் 2025 ஆர்பிஐ வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் தான் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க டிஜிட்டல் பேமெண்ட் எல்லாம் பண்ற ஓகே, ஆனா வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த
கேக்குது தானே? இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ல மோஸ்ட் ஆஃப் த ஆத்தரைசேஷன் அந்த ஆத்தென்டிகேஷன் வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா? இப்போ வந்து நான் வந்து ஒரு பேமெண்ட் வந்து பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ஓடிபி வழியா தான் வந்து வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு பொருளை ஆர்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கார்டு டீடைல்ஸும் வந்து அடிச்சிட்டேன்னா கடைசியா வந்து இந்த ஆத்தென்டிகேஷன் வந்து நான் ஓடிபி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டிஜிட்டல் பேமெண்ட்ல வந்து இருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து செப்டம்பர் 2025 இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டோட ஆத்தென்டிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை ஓடிபியை தவிர ஆல்டர்னேட் மெத்தடும் வந்து நீ வந்து கொண்டு வரணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. எப்போ சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2025 செப்டம்பர் மாசம் ஆர்பிஐ வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, விசா வந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் வந்து பண்றாங்க. என்னத்த லான்ச் பண்றான்னு பாத்துக்கோங்க, ஒரு பேமெண்ட் பாஸ்கி அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. அது என்னடா பேமெண்ட் பாஸ்கின்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நீ வந்து ஒரு ஒரு அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ வந்து ஒரு விஷயத்த வந்து ஆர்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டர் பண்றப்ப என்ன நடக்கும், லைக் வந்து நீ வந்து பேமெண்ட் கட்டுறப்ப ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட கார்டு டீடைல்ஸ்லாம் வந்து கேட்கும். உன்னோட கார்டு நம்பர் என்ன, அது எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, வேற என்ன, பின்னாடி இருக்க சிவிவி நம்பர் என்ன, இதெல்லாம் கேட்கும். எல்லாத்தையும் நீ கொடுத்த பிறகு கடைசியா வந்து நீ வந்து ஒன்னு அடிப்ப பாத்தீங்களா, அதாவது ஓடிபி வந்து அடிக்கணும். ஓடிபி அடிச்சா மட்டும்தான் வந்து உனக்கு வந்து இந்த பேமெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ஆகும். இதுதான் வந்து வழக்கமா நடக்கிறது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பேமெண்ட் பாஸ்கி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க. அது என்னடா பேமெண்ட் பாஸ்கினா, அதே மாதிரிதான் இந்த மாதிரி கார்டு டீடைல்ஸ் அடிப்ப, எக்ஸ்பிரி டேட் அடிப்ப, சிவிவி நம்பர் வந்து போடுவேன். ஆனா வந்து இந்த ஓடிபிக்கு பதிலா லைக் வந்து உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டையோ இல்லைன்னா வந்து உன்னோட ஃபேஸையோ வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து பயன்படுத்திக்கலாம். புரிஞ்சுச்சா? ஓடிபிக்கு பதிலா இந்த மாதிரி வந்து ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் லாக்கு, இல்லைன்னா வந்து பின், சரியா? இந்த மாதிரி விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இதான் வந்து பேமெண்ட் பாஸ்கின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வராங்க. ஓடிபி வந்து ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் லாக்கு, பின், சரியா? இதான் வந்து பேமெண்ட் பாஸ்கி, சரியா? இதான் வந்து இப்போ வந்து விசா வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம், சரியா? எதுக்காக லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. லைக் வந்து ஓடிபில வந்து சில சமயம் வந்து டைம் வந்து இருக்கும், சரியா? ஆனா வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறனால ஈஸியா வந்து உன்னால வந்து ஃபாஸ்டாவும் கன்வீனியன்டாவும் செக்யூராவும் வந்து உன்னால வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து விசா வந்து இந்த விஷயத்த வந்து லான்ச் பண்ணிருக்கான் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எந்த பேங்க்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியாலே ஃபர்ஸ்ட் வந்து எந்த பேங்க்ல வந்து இந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க்ல தான் வந்து விசா வந்து இந்த ஃபீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வரான். புரிஞ்சுச்சா? ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல இந்த மாதிரி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த கார்டு, விசா கார்டுலாம் வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த கார்டு வந்து யார் யார்ட்டெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து இந்த ஃபீச்சர் வந்து இப்போ வந்து எனபிள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதான் விஷயம். ஓகேவா? இனிஷியலா வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் கேட்டீங்கன்னா, இந்த மிந்த்ரால ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து வாங்கினோ, இந்த மேக் மை ட்ரிப், அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல், இந்த மாதிரி இடத்துல வந்து வாங்கினேன்னா இந்த பேமெண்ட் பாஸ்கி வந்து ஒர்க் ஆகும் இப்போதைக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்ல வந்து நாங்க வந்து எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஓடிபி பதிலா வந்து ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கப்புறம் என்னது ஃபேஸ் லாக், பின்னு, இந்த மாதிரி விஷயம் சொன்னேன் பாத்தீங்களா, அது எந்த ஸ்டாண்டர்ட்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் ஐடென்டி ஆன்லைன், ஃபாஸ்ட் ஐடென்டிட்டி ஆன்லைன் சொல்லுவாங்க, சரியா? அந்த ஸ்டாண்டர்டை தான் வந்து இந்த ஓடிபிக்கு பதிலாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரி சொன்னேன் பாத்தீங்களா, அதோட டெக்னிக்கல் நேம் வந்து பாத்துக்கோங்க, எஃப்ஐடிஓன்னு சொல்லுவாங்க, சரியா? ஃபாஸ்ட் ஐடென்டிட்டி ஆன்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நான் வச்சுக்கணும். எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான். ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். அடுத்த விஷயம் வந்துங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே, உங்களுக்கு நல்லா தெரியும் ரெப்போ ரேட்னா என்னன்னு தெரியும், சரியா? ஆக்சுவலா வந்து ரெப்போனா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சிம்பிளா அப்படி சொல்றது. இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பேங்க் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் அவனோட அத்தியாவசிய தேவைக்காக, நான் என்ன வச்சுக்கோங்க, பேங்க் அவனோட அத்தியாவசிய தேவைக்காக ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஷார்ட் டேர்மா ஒரு கரெக்டா சும்மா வந்து ஒரு 90 நாளைக்குள்ள, சரியா? இந்த 90 நாளைக்குள்ள வந்து ஒரு லோன் மாதிரி வந்து வாங்குவாங்க. யார்கிட்ட வந்து வாங்குவாங்க கேட்டீங்கன்னா ஆர்பிஐ வந்து வாங்குவாங்க. இதான் வந்து ரெப்போன்னு சொல்லுவாங்க. சும்மாலாம் ஆர்பிஐ வந்து கொடுத்துட மாட்டான், அதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், சரியா? அதை வந்து ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சு தானே? எல்லாத்துக்குமே தெரியும். ரீசெண்டா வந்து ரெப்போ ரேட் வந்து எவ்வளவு இருக்கு? ஓகே, இது வந்து ரெப்போ, சரியா? அது என்னடா வேரியபிள் ரெப்போ ரேட்னு கேட்டீங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க. நான் நார்மலா என்ன சொன்னேன், ஆர்பிஐ வந்து பேங்க்குக்காக காசு கொடுக்குறப்ப பிக்ஸ்டா வந்து ஒரு ரேட் வந்து அந்த 5.25 சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, அதை வந்து பிக்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. ஆனா வந்து இந்த வேரியபிள் ரெப்போ ரேட்ல என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்ப ஆர்பிஐ சொல்லிடுவாங்க, இந்த பருப்பா என்கிட்ட வந்து ஒரு 5000 கோடி இருக்கு, நல்லா வச்சுக்கோங்க, என்கிட்ட வந்து ஒரு 5000 கோடி இருக்கு, யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆக்ஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்ப வந்து ஏதாச்சும் வந்து ஒரு 3 பேங்க்குக்கு வந்து தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேங்க் ஏ, பேங்க் பி, பேங்க் சி அப்படின்னு ஒரு 3 பேங்க்கு வந்து தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து அந்த 5000 கோடியில ஒரு 1000 கோடி வந்து 5000 கோடியே வேணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு 5000 கோடியில 5000 கோடியும் வந்து வேணும்ப்பா, நான் வந்து இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து 5.
75% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து தரேன் அப்படின்றத சொல்லுவான். பேங்க் பி என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, எனக்கும் 50,000 கோடி வந்து தேவைப்படுது, நான் வந்து 5.80% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தரேன். அதே மாதிரி வந்து பேங்க் சி என்ன சொல்லுவான், 5.90% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, இந்த 3 பேர்ல யார் அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த 5,000 கோடி வந்து கொடுத்துருவாங்க. இதைதான் வந்து வேரியபிள் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? இந்த ரெப்போ ரேட் வந்து வேரி ஆகும், அதுல வந்து பிக்ஸ்டா இருக்கும். சரியா? புரிஞ்சுச்சு தானே வேரியபிள் ரெப்போ ரேட்னா என்னன்னு? இந்த வேரியபிள் ரெப்போ ரேட்ல வந்து நிறைய விஷயம் இருக்கு. சரியா? ஓவர் நைட் வேரியபிள் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க, 7 டே வேரியபிள் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க, 14 டே வேரியபிள் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. அது என்னடா ஓவர் நைட் வேரியபிள் ரெப்போ ரேட்னா, இன்னைக்கு நீ வந்து காசு வந்து வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1000 ரூபாய் வந்து வாங்கியிருக்கேன்னா எத்தனை பர்சன்டேஜ், ஒரு 7% வந்து வாங்கியிருக்கேன்னா அடுத்த நாள் நல்லா வச்சுக்கோங்க ஓவர் நைட். சரியா? ஒரே நாள் வந்து நீ வந்து திருப்பி வந்து கொடுக்கணும். சரியா? அதாவது ஜூன் 8ஆம் தேதி வந்து வாங்கியிருக்கேன்னா ஜூன் 9ஆம் தேதி வந்து நீ வந்து திருப்பி கொடுக்கணும். 1000 ரூபாய் வந்து வாங்கியிருக்கேன்னா எத்தனை பர்சன்டேஜ், 7%. அதாவது 70 ரூபா, 1070 ரூபாவாக ஜூன் 9ஆம் தேதி வந்து நீ வந்து ஆர்பிஐ வந்து திருப்பி வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து ஓவர் நைட் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 7 டே ரெப்போ ரேட்னா வாங்கின காசை வட்டியோட சேர்த்து 7 நாள் கழிச்சு வந்து நீ வந்து திருப்பி வந்து கொடுக்கணும். 14 டேனா வாங்கின காசை 14 நாள்ல வந்து திருப்பி வந்து கொடுக்கணும். சரியா? இதுதான் வந்து அதுக்குள்ள டிஃபரன்ஸ். இப்போ வாங்கலாம், இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் வந்து நடந்திருக்கு. என்ன ஆக்ஷன் கேட்டீங்கன்னா, ஓவர் நைட் வேரியபிள் ரெப்போ ரேட், ஓவர் நைட் வேரியபிள் ரேட் ரெப்போ ரேட் ஆக்ஷன் வந்து நடந்திருக்கு. எப்போ நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 8th ஜூலை வந்து நடந்திருக்கும். சரியா? மொத்தம் வந்து எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வந்து நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 25,000 கோடிக்கு வந்து அமௌண்ட்டுக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே. இதையும் தாண்டி சில பல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆர்பிஐ என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து பேங்க் லைக் வந்து அவனுக்கு தேவைப்படுற காசோட நாங்க வச்சுக்கோங்க, அவனுக்கு தேவைப்படுற காசோட எக்ஸ்ட்ரா காசு எவ்வளவு காசு வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பேங்க்ல ஒரு 1.19 லட்சம் கோடி வந்து பேங்க்ல வந்து எக்ஸ்ட்ரா காசு வந்து இருக்கு. அதாவது அவனோட தேவையை தாண்டி அவன்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளவு காசு வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1.19 லட்சம் கோடி வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரியா? அதனால என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓவர் நெட் ரெப்போ ரேட் ஆக்ஷன் வந்து நடந்திருக்கும். எப்ப நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா, ஜூலை 7ஆம் தேதி வந்து நடந்திருக்கும். எத்தனை கோடிக்கு வந்து ஆக்ஷன் வந்து விட்டுருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 50,000 கோடிக்கு வந்து ஆப்ஷன் வந்து விட்டுருப்பாங்க. சரியா? ஆல்ரெடி பேங்க்ல வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து இருக்கனால என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, வெறும் 1135 கோடிக்கு தான் வந்து பிட் வந்து பண்ணிருப்பாங்க. சரியா? எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து பிட் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 5.26% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து பிட் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? இப்போ ஒரு ஆக்ஷன் நடக்குது. அதே மாதிரி ஜூலை 7ஆம் தேதி ஒரு ஆக்ஷன் நடந்துச்சு. அந்த ஆக்ஷன்ல வந்து மொத்தம் வந்து 50,000 கோடி வந்து கொடுத்திருந்தாங்க. வெறும் 1135 கோடிக்கு மட்டும்தான் வந்து பிட் வந்து போட்டிருந்தாங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் ரேட்டுக்கு வந்து போட்டிருந்தாங்க கேட்டீங்கன்னா வந்து 5.26% வந்து போட்டிருந்தாங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? ஓகே. இந்த மாதிரி வந்து ஆக்ஷன் நடக்கும் பாத்தீங்களா? ஜூன் மாசத்துல இருந்து நடக்கிற ஆக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து ஓவர் நைட் ரெப்போ ரேட்லயோ, ஓவர் நைட் வேரியபிள் ரெப்போ ரேட்லயோ, இல்லைன்னா வந்து 7 டே வேரியபிள் ரெப்போ ரேட்லயோ, 14 டே வேரியபிள் ரெப்போ ரேட்லயோ இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? இது வழியா வந்து நாங்க வந்து எவ்வளவு கோடிக்கு வந்து ஆக்ஷன்ல வந்து விட்டுருக்கோம் கேட்டீங்கன்னா, இந்த ஜூன் மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 லட்சம் கோடி இந்த ஆக்ஷனுக்கு வந்து விட்டுருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம என்பிசியோட எம்டிஎன்சி ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்க, திலீப் அப்படின்னு ஒருத்தவங்க. அவங்கள வந்து இந்த ஸ்விஃப்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சரியா? அதுக்கு வந்து போர்டு மெம்பரா வந்து எலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? ஸ்விஃப்டோட போர்டு மெம்பரா வந்து ஒருத்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. யார பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து, நம்ம என்பிசியோட எம்டிஎன்சி ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து இப்ப வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? விளங்குச்சா? ஓகே. ஸ்விஃப்ட்னா தெரியுங்களா? லைக் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, எப்படி சொல்றது, இப்போ வந்து என்னன்னா, எச் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இந்தியால வந்து இருக்காரு. சரியா? ஒய் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு, எட்ஸோட ஒரு அண்ணன். சரியா? ஒய் வந்து எட்ஸோட அண்ணன். அவர் வந்து அமெரிக்கால இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன நினைக்கிறாரு, எக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 1000 ரூபாய் வேணாம், ஒரு 1 லட்ச ரூபாய் வந்து ஒய்க்கு வந்து அனுப்பணும்னு நினைக்கிறாரு. எப்படி அனுப்புவாரு? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு வந்து எஸ்பிஐல வந்து அக்கௌண்ட் இருக்கும். சரியா? அதே இது ஒய்க்கு வந்து எங்க அக்கௌண்ட் வந்து இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால ஒரு பேங்க் எடுத்துக்காங்க, ஒரு பேங்க் ஆஃப் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு பேங்க் இருக்கான்னு தெரியல. சரி, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பேங்க் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து அதுல வந்து அக்கௌண்ட் வந்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து எக்ஸ் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, டைரக்டா வந்து எஸ்பிஐ வந்து போவாங்க. என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி ஒய் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து அமெரிக்கால இருக்காங்க, எங்களோட அண்ணன் தான், இந்த மாதிரி 1 லட்ச ரூபாய் வந்து நான் அனுப்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எஸ்பிஐ என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, நல்லா வச்சுக்கோங்க, எஸ்பிஐ என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த அனுப்புறாங்க பாத்தீங்களா,
அவனோட நேம் சரியா, ரிசீவ் பண்ற நேம், அது அவனோட அக்கௌண்ட் நம்பர், எவ்வளவு அனுப்புறான், 1,00,000 இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. இந்த டீடைல்ஸ் வந்து மெசேஜ் வழியா வந்து அனுப்புவாங்க. இந்த அனுப்புறாங்க பாத்தீங்களா இந்த மெசேஜ், அது எது வழியா வந்து அனுப்புவாங்க கேட்டீங்கன்னா இந்த ஸ்விஃப்ட் வழியா வந்து அனுப்புவாங்க. புரிஞ்சுச்சா? இவனோட டீடைல்ஸ் ஸ்விஃப்ட் வழியா வந்து மெசேஜ் மாதிரி வந்து அனுப்புவாங்க. யாருக்கு அனுப்புவாங்க கேட்டீங்கன்னா வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கு வந்து அனுப்புவாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவனுக்கு வந்து இங்க இருந்து அமௌண்ட் வந்து அங்க வந்து போகும். சரியா? இந்த மெசேஜ் அனுப்புற ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கா, அதுதான் வந்து ஸ்விஃப்ட்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே, அதுக்கு அந்த போர்டுக்கு தான் வந்து இப்போ வந்து உங்களை வந்து போர்டு மெம்பரா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. இவரை பத்தி சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து என்பிசிஎல் வந்து 2018 இருந்து இருக்காரு. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து என்பிசியோட என்ஐபியில் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து இவரோட தலைமை கீழே தான் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா எங்க வச்சு வந்து இவரை வந்து லைக் வந்து இந்த முடிவு எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அது எங்க வச்சு எடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்விஃப்டோட அனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து நடந்திருக்கும். சரியா? 2026 அனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த முடிவு வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்றதையும் வச்சுக்காங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்து ஒரு டிஃபென்ஸ் நியூஸ். இந்த நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். ஏஓஎன் திருப்பி சொல்றேன். ஏஓஎன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம் அங்க இருக்கு. அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு இந்தியன் ஆர்மியோ ஒரு இந்தியன் நேவியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு இந்தியன் ஆர்மியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து புதுசா வந்து ஒரு வெப்பன் வந்து வாங்கணும்னு நினைக்கிறான். அவன் நினைச்ச உடனே வந்து அவனால வந்து வாங்க முடியாது. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் இருப்பான் பாத்தீங்கன்னா அவன்கிட்ட வந்து சொல்லணும், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கு, நான் இந்த வெப்பன்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவன்கிட்ட வந்து சொல்லணும். கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா உண்மையிலே அந்த வெப்பன் வந்து இவனுக்கு வந்து நீடா இருக்கா அப்படின்றது வந்து பார்ப்பாங்க. ஓகேயா இருந்தா மட்டும் ஒரு அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. ஒரு இனிஷியலா ஒரு அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் இனிஷியலா ஒரு அப்ரூவல் வந்து தராங்க பாத்தீங்கன்னா அதை வந்து ஏஓஎன் சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டின்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? ஓகே, அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை கோடி கொடுத்துருக்காங்க பாத்துக்காங்க. 52,000 கோடிக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. யார் வந்து இந்த அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸோட மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங். டிஃபென்ஸ் அசோசியேஷன் கவுன்சிலோட சேரும் இவர் தான். சரியா? அவர் தான் வந்து இந்த அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேடா? 52,000 கோடிக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். சரியா? இதுல வந்து இந்தியன் ஆர்மிக்கு வந்து எத்தனை ஆயுதத்தை வந்து வாங்குறதுக்காக அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து மொத்தம் 6. ஆர்மிக்கு வந்து எத்தனை ஆயுதம் பார்த்துக்காங்க? 6 ஆயுதம். சரியா? ஒண்ணு வந்து ஆகாஷ் தராங் அப்படின்ற ஒரு ஆயுதம். அதுக்கப்புறம் வந்து மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசில் அப்படின்னு ஒரு மிசில். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசில் அப்படின்னு ஒரு மிசில். அதுக்கப்புறம் வந்து வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு மிசில். அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் ஃபார் டேங்க் அப்படின்னு ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து காமிகேஸ் டான் சிஸ்டம், இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சரியா? மொத்தம் வந்து ஒரு 6 சிஸ்டத்துக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி வந்து நேவிக்கு வந்து ஒரு 3, அதே மாதிரி வந்து ஏர்போர்ட்ஸ்க்கு வந்து ஒரு 1. சரியா? அதோட பேர் பார்த்துக்காங்க ஃபிக்ஸ்டு விங் பேஸ்ட் ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் அப்படின்னு ஒரு சேட்டலைட்டுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே தானே? புரிஞ்சிச்சு தானே? அதுக்கப்புறம் சில பல ஸ்டார்டிங்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த டிஃபென்ஸ் அசோசியேஷன் கவுன்சில் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2001 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷம் மட்டும், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2026 மட்டும் கிட்டத்தட்ட வந்து 55 ப்ரொபோசல். நல்லா வச்சுங்க. இனிஷியல் அப்ரூவல் வந்து எவ்வளவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 55 அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபைனல் அப்ரூவல் வந்து இந்த வருஷம் மட்டும் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 503 அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க. யாருக்குமே கேட்கலையா? கேக்குதா? ஓகே, எங்கேயாச்சும் கேட்கல என்ன சொல்லிருந்தேன். சரியா? அவ்வளவுதான் இருக்கும். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கேரளால வந்து ஒருத்தவங்க வந்து சீஃப் செக்ரட்டரியா வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. யாரை வந்து பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க. ம் 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 விஸ்வந்த் சிங்கா அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? கேரளா கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க விஸ்வந்த் சிங்கா அப்படின்றது அவங்களோட பேரு. யாரை வந்து தூக்கிட்டு வந்து வராங்க கேட்டீங்கன்னா வந்து ஜெயா திலக் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து தூக்கிட்டு வந்து வராங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே? வேற ஏதாவது இதுல இருக்காது. ஒரு வந்து டென்யூர் வந்து எப்போ வந்து முடியுதுன்னு கேட்டீங்கன்னா 2028 முடியும். இவர் தான் வந்து சீஃப் செக்ரட்டரியா வந்து இருக்க போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து குளோபல் பயோஃபியல் அலையன்ஸ். சரியா?
இவன் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க திருப்பி சொல்றேன். குளோபல் பயோஃபியல் அலைன்ஸ் அப்படின்ற ஒரு அலைன்ஸ் இவன் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2023 வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த வருஷம் இந்த G20 சமிட் வந்து நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி 2023 ஒரு G20 சமிட் வந்து நடந்திருக்கும். 2023 G20 சமிட்ட யார் வந்து பிரசிடென்சி வந்து வச்சிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியா தான் வந்து பிரசிடென்சி வந்து வச்சிருப்பாங்க. அந்த இந்தியா பிரசிடென்சில கொண்டு வரப்பட்ட ஒரு அலைன்ஸ் தான் வந்து இந்த குளோபல் பயோஃபியல் அலைன்ஸ் அப்படின்னு ஒரு அலைன்ஸ். சரியா? எதுக்காக இந்த குளோபல் பயோஃபியல் அலைன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பயோஃபியல் இதை வந்து லைக் வந்து இதை யூஸ் பண்றது வந்து என்கரேஜ் வந்து பண்ணணும், கிளீன் எனர்ஜி யூஸ் பண்றது வந்து என்கரேஜ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு அலைன்ஸ் தான் வந்து இந்த குளோபல் பயோஃபியல் அலைன்ஸ் அப்படின்னு ஒரு அலைன்ஸ். சரியா? இதுல வந்து எத்தனை மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்கன்னா இது வரைக்கும் 34 பேர் வந்து மெம்பர் கண்ட்ரிஸா வந்து இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து ஒரு 14 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து இவன் கீழே வந்து இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா இந்த குளோபல் பயோஃபியல் அலைன்ஸ்ல ஒரு 15 எத்தனை பேர் பார்த்துக்காங்க, ஒரு 15 யூத் ரிசர்ச் வந்து செலக்ட் வந்து பண்றாங்க. ஓகேவா? அதுல 2 பேர் வந்து இந்தியாக்காரங்க அப்படின்றதான் விஷயம். விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? இந்த 2 பேரோட பேர் பார்த்துக்கோங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ருச்சி அகர்வால் அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? இவங்க எங்க இருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த எனர்ஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட ருச்சி அகர்வால் அப்படின்னு ஒருத்தவங்களையும், அதே மாதிரி வந்து ஐஐடி டெல்லியில இருந்து அபிஷேக் சாகோ அப்படின்னு ஒருத்தவங்களையும் வந்து இப்ப அந்த 15 பேர்ல 2 பேர் வந்து இந்தியாக்காரங்க சொன்னேன்னா அந்த 2 பேர் வந்து இவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிருக்காங்களா அவங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பயோஃபியல் சம்பந்தப்பட்ட ரிசர்ச் வந்து பண்ணணும். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு $15,000 வந்து கையில கொடுத்துடுவாங்க. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து 2 வருஷத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு பார்த்துக்கோங்க, 2 வருஷத்துக்கு இந்த பயோஃபியலு கிளீன் எனர்ஜி இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது சம்பந்தப்பட்ட ரிசர்ச் வந்து பண்ணணும் அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே? வேற என்ன இதுல இருக்கு? ஓகே, இந்த மாதிரி செலக்ட் பண்ணிருப்பான்னு சொன்னீங்கன்னா எங்க வச்சு வந்து பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து அவனோட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கும். சரியா? அதோட பேர் பார்த்துக்கோங்க குளோபல் பயோஃபியல் சாம்பியன் ஃபெலோஷிப் அப்படின்ற ஒரு மீட்டிங் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கும். நம்ம நியூ டெல்லியில வச்சுதான் வந்து நடந்திருக்கும். சரியா? அங்க வச்சுதான் வந்து இந்த 15 பேரை வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். சரியா? ஆக்சுவலா வந்து பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்னா தெரியுங்களா? இது வந்து நிறைய பேர் வந்து விடுவாங்க. நம்ம வந்து நார்மலா வந்து ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து படிப்போம். இப்ப யார் வந்து விட்டுருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து குளோபல் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வந்து விட்டுருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா சிம்பிளா சொல்றேனே, அது என்னடா பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் கேட்டீங்கன்னா இப்ப வந்து உதாரணத்துக்கு இந்தியாவோட பாஸ்போர்ட் வந்து உன்ட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி எத்தனை கண்ட்ரிஸ்க்கு வந்து விசா இல்லாம வந்து போகலாம். நல்லா வச்சுக்கோங்க. அந்த பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி எத்தனை கண்ட்ரிக்கு வந்து விசா இல்லாம வந்து போகலாம். உதாரணத்துக்கு வந்து இந்திய பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி வந்து ஒரு 50 கண்ட்ரிக்கு வந்து விசா இல்லாம வந்து போகலாம்னு வச்சுக்கோங்க. அதே இது நம்ம ஜப்பான் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி ஒரு 80 கண்ட்ரிக்கு வந்து விசா இல்லாம வந்து போகலாம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து எந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட்டுக்கு அதிக பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரேங்க் வந்து போடுவாங்க. சரியா? அதை தான் வந்து பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியோட பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி எத்தனை கண்ட்ரிக்கு வந்து விசா இல்லாம வந்து போகலாம் அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். சரியா? அதே இது இந்த குளோபல் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து மொத்தம் வந்து 100 மார்க் போடுவாங்களா, இல்ல 50 மார்க் வந்து எதுக்காக போடுவாங்க கேட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எத்தனை கண்ட்ரிக்கு வந்து உன்னால வந்து விசா இல்லாம வந்து போக முடியும் அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு 50 மார்க் வந்து போடுவாங்க. மிச்சம் இருக்க 50 மார்க் வந்து எப்படி வந்து போடுவாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அந்த பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, கண்ட்ரிக்கு வந்து போறது மட்டும் இல்ல அந்த கண்ட்ரில வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து அதோட பேர் ஒண்ணு இருக்குமே, நல்ல பேர். இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி வந்து ஒரு 20% 25%, அதே மாதிரி வந்து குவாலிட்டி ஆஃப் லிவிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு 25 மார்க் வந்து போடுவாங்க. மொத்தம் வந்து 100 மார்க்கு வந்து போடுவாங்க. அந்த 100 மார்க்ல யார் அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து டாப் அப்படின்ற ஒரு விஷயம். சரியா? அந்த மாதிரி வந்து இப்போ வந்து குளோபல் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வந்து விட்டுருப்பாங்க. எத்தனை எடிஷன் பாத்துக்கோங்க, 5வது எடிஷன். சரியா? இதுல வந்து இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா 125வது இடத்துல வந்து இருக்கு. சரியா? இந்தியாவோட ஸ்கோர் வந்து 45.1 அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். டாப்ல யாரு இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஸ்வீடன் வந்து இருக்காங்க. சரியா? 2வது வந்து சுவிட்சர்லாந்தும், 3வது வந்து பின்லாந்தும் வந்து இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல படிக்கணும்? சரியா? மொத்தம் வந்து 100 மார்க்கு வந்து ஸ்கோர் வந்து போடுவாங்கன்னு சொன்னேன்னா ஒரு நிமிஷம் யாரோ வெளியே நிக்கிறாங்க.
ஓகே. மொத்தம் வந்து 100 மார்க் வந்து 3 மார்க் 100 மார்க் வந்து ஸ்கோர் ஓடுவான்னு சொன்னேன்னா, அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த குவாலிட்டி ஆஃப் லிவிங் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல வந்து இந்தியா வந்து போன வாட்டி வந்து 129 இடத்துல இருந்திருக்கும். இப்போ வந்து 118 இடத்துல வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து 3 இடம் வந்து முன்னேறிக்கும். சரியா? இப்போ வந்து 94வது இடத்துல வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. புரிஞ்சுச்சா? ஒரு மாதிரி சொன்னேன். மொத்தம் வந்து 197 கண்ட்ரிஸ்க்கு வந்து ரேங்க் போட்டிருப்பாங்க. அதுல இந்தியா வந்து 125 இடம். போன வருஷம் வந்து 124 இடத்துல இருப்பாங்க. 2021 வந்து 127 இடத்துல இருந்திருப்பாங்க. இந்தியாவோட ஸ்கோர் பார்த்துக்கோங்க 45.1. சரியா? கடந்த 4 வருஷமா 5 வருஷமா கடந்த 5 வருஷத்துல கம்பேர் பண்றப்ப இந்த ஸ்கோர் தான் வந்து அதிகம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சுதானே? வழங்குச்சுதானே? அதே மாதிரி வந்து பாட்டம்ஸ்ல யார் இருப்பாங்க கேட்டீங்கன்னா கடைசியா சிரியா, ஏமன், சவுத் சூடான், சொமாலியா, ஆப்கானிஸ்தான் இவங்க வந்து கடைசி 5 இடத்துல வந்து இருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கம்பெனி இருக்கும். சரியா? அந்த கம்பெனியோட பேர் பார்த்துக்கோங்க. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு வந்து இப்போ வந்து லோன் வந்து தராங்க. யார் வந்து தராங்க கேட்டீங்கன்னா வந்து ஜப்பானை சேர்ந்த ஒரு பேங்க் வந்து அவங்க இருப்பாங்க. அந்த பேங்கோட பேர் பார்த்துக்கோங்க. ஜப்பான் பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் அப்படின்னு ஒரு பேங்க். சரியா? இவன் வந்து எவ்வளவு வந்து லோன் வந்து தராங்கன்னா 80 பில்லியன் வந்து லோன் வந்து தராங்க. சரியா? இந்த 80 பில்லியன் வந்து நான் வந்து ரெண்டா பிரிக்கிறேன். ஒரு 48 பில்லியன் வந்து இந்த ஜப்பான் பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் பாத்தீங்கன்னா அவன் வந்து டைரக்டா வந்து கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்க 32 பில்லியன் இருக்கு பாத்தீங்களா? அந்த 32 பில்லியன் வந்து ஜப்பானோட கமர்ஷியல் பேங்க்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அவங்க எல்லாருமே சேர்ந்து சிண்டிகேட் லோன் வழியா வந்து தரப்போறாங்க. சரியா? ஓகேடா? இந்த மாதிரி வந்து இந்த கம்பெனிக்கு வந்து தரப்போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா வந்து குஜராத்ல நல்லா வச்சுக்கோங்க. குஜராத் தான். குஜராத்ல வந்து ஒரு எனர்ஜி பார்க் ஒன்று இருக்கும். கவுடா ரினியூவபிள் எனர்ஜி பார்க் அப்படின்னு ஒரு பார்க் இருக்கும். இந்த பார்க்ல இருந்து லைக் என்ன சொல்றது, எப்படி சொல்றது, ஓகே. ஆக்சுவலா வந்து இந்த ஒரு எனர்ஜி பார்க் இருக்குன்னு சொன்னீங்கன்னா குஜராத்ல, அந்த பார்க்ல வந்து பவர் வந்து லைக் வந்து நீ வந்து உன்னால வந்து கையில எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. சரியா? லைக் வந்து ஒரு பவர் லைன்ஸ் இந்த லைன் கேபிள் லைன் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்து வயர் யூஸ் பண்ணி தான் வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். சரியா? அந்த மாதிரி இந்த குஜராத்ல இருக்க இந்த எனர்ஜி பார்க்ல இருந்து இந்த பவரை லைக் வந்து மகாராஷ்டிரா, நாக்பூர், வேற எந்த ஒரு அதே மாதிரி வந்து இந்த மாதிரி சில பல பக்கத்து ஊர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஊருக்கு வந்து பவரை வந்து கொண்டு போகணும். சரியா? இதுக்கு வந்து உனக்கு வந்து இந்த கேபிள்ஸ் வந்து தேவைப்படுமா? அந்த லைன்ஸ் வந்து தேவைப்படுமா? அந்த லைனோட பேர் பார்த்துக்கோங்க ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த வழியா தான் வந்து உன்னால வந்து பவரை வந்து கொண்டு போக முடியும். அந்த ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட்டுக்காக இப்ப என்ன பண்றாங்க வந்து இந்த மாதிரி வந்து இதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 80 எத்தனை பாத்துக்கோங்க, ஒரு 80 பில்லியன் வந்து லோன் வந்து கொடுத்துருக்காங்க. யாரு கொடுத்துருக்காங்க, யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? ஹலோ, இருக்கீங்களா? ஒரு மாதிரி சொன்னேன். புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்து வந்து சில பல ஸ்டாட்டிக்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கான ஒரு டார்கெட் இருக்கு. 2030க்குள்ள வந்து இந்த மாதிரி வந்து நான் ஃபாசில் ஃபியூல் வந்து 500 ஜிகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த லைன் சொன்னேன் பாத்தீங்களா? இந்த லைன்ல வந்து 2032க்குள்ள வந்து 1,91,000 சர்க்யூட் கிலோமீட்டருக்கு வந்து இந்த லைன் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி வந்து டார்கெட் வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எதை அலைன் பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று இருக்கும். பவர் ஏஷியா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கும். இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2026 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை அலைன் பண்ணி இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க.
கேக்குதா நான் பேசுறது? ஏதாவது வித்தியாசமா கேக்குதா? வித்தியாசமா நடைமுறையில ஏதாச்சும் வித்தியாசமா தெரியுதா? ஓகே. வழக்கமா இருக்கிறது தானே இருக்கு. ஓகே, ஓகே. சரியா? ஆக்சுவலா விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, கர்நாடகால ஒரு யுனிவர்சிட்டி இருக்கும். அந்த யுனிவர்சிட்டியோட பேர் பாத்துக்கோங்க, ஷான் பாஸ்வா யுனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யுனிவர்சிட்டி. சரியா? வியட்நாம்ல ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும், இண்டஸ்ட்ரியல் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி. சரியா? உங்க 2 பேரும் வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க. எத்தன வருஷத்துக்கும் பாத்துக்கோங்க, ஒரு 5 வருஷத்துக்கு வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த 2 பேர் சேர்ந்து ரிசர்ச் வந்து பண்ணணும். இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க அனுப்புறது, அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க அனுப்புறது, இங்க இருக்க ப்ரொஃபசர் அங்க அனுப்புறது, அங்க இருக்க ப்ரொஃபசர் வந்து இங்க அனுப்புறது, இந்த மாதிரி விஷயத்துக்காக ஒரு 5 வருஷத்துக்கு வந்து எம்ஓஎஸ் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷான் பாஸ்வா அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 2017 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சு தானே? வேற எதுவும் இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜூலை 7 வந்து வேர்ல்டு பயோ ப்ராடக்ட் டே வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். உத்சவ் சிந்தன் ஷிவிர் அப்படின்ற ஒரு மீட்டிங். மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் தான் வந்து இந்த மீட்டிங் வந்து இது பண்ணியிருப்பாங்க. சரியா? இங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா ராஜஸ்தான்ல வச்சு நடந்திருக்கும். அதுக்கடுத்து வந்து 2 பேர் வந்து இறந்திருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா கிரீஷ் பரத்வாஜ் அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? இவர் வந்து பிரிட்ஜ்மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இறந்திருப்பாரு. இவர் வந்து பத்மஸ்ரீ வந்து 2017 வந்து வாங்கியிருப்பாங்க. இவர் வந்து சில பல சாதனைகள்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாக்கியராஜ் அப்படின்னு ஒருத்தவங்க தமிழ் பிலிம் மேக்கர். சரியா? இவங்களும் இறந்திருப்பாங்க. இவங்களை வந்து கிங் ஆஃப் ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லுவாங்க. சரியா? இவர் வந்து ஆக்சுவலா வந்து பிலிம்ஃபேர் அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா 1983 அவர் வந்து ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, முந்தானை முடிச்சு அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துக்காக பிலிம்ஃபேர் அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. இதையும் தாண்டி வந்து அந்த சீமாவோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அது எப்பன்னு கேட்டீங்கன்னா 2014. சரியா? அதுக்கப்புறம் வந்து 3 பேர். ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா டிபிஜி அப்படின்னு ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் வந்து ஜிஐசி அப்படின்னு ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் நம்மளோட ஐசிசி பேங்க். சரியா? இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டாக் வந்து வாங்குறாங்க. எத்தனை பெர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க, அசீம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியோட 100% ஸ்டாக் வந்து வாங்குறாங்க. இந்த ஸ்டாக்கோட உரிமை வந்து முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் இருந்துச்சு. அவன்கிட்ட இருந்து 100% வந்து ஸ்டாக் வந்து வாங்குறாங்க. யாரோட ஸ்டாக் வந்து வாங்குறாங்கன்னா அசீம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸோட ஸ்டாக் வந்து வாங்குறாங்க. எத்தனை கோடி கொடுத்து வந்து வாங்குறாங்கன்னா 5000 கோடி கொடுத்து வந்து வாங்குறாங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா நான் சொன்ன விஷயங்களா? கேட்டுச்சா கரெக்டா? ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி? ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ரெக்கார்டிங் வருமானே தெரியலையே. என்னென்னமோ பண்ணேன் லொகேஷன் மாத்துறதுக்காக. ஓகே, போயிட்டு வாங்க. டாட்டா.